ஆதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 15/7/2026 புதன்கிழமை, ஆனி மாதம் 31ஆம் தேதி. நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்றதிகாலை 2:20 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. சூரிய உதயம் காலை 6 மணி. நல்ல நேரம் காலை 11:30 மணி முதல் காலை 12 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. சந்திராஷ்டமம் மகம் பூரம். மேஷராசி என்பர்களே, பொது பலன்கள். அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். சீரான பணவரவு இருக்கும். மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். குடும்ப வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். மேஷராசி பரணி நட்சத்திரம். முதலீட்டின் மூலம் இரட்டிப்பு லாபம் ஈட்டுவீர்கள். சொத்து சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். ஞாயிறுதோறும் சிவன் கோயில்களுக்கு சென்று வர உன்னதமான பலனை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்களே, பொது பலன்கள். முதலீட்டின் மூலம் லாபம் ஈட்டுவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்துடன் வெளியில் சென்று வருவீர்கள். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும். தொழிலில் கூட்டாளிகளிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். ஞாயிறுதோறும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் நலம் தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலை கட்டும். தியானம் செய்ய மன அமைதி உண்டாகும். துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட காரிய சித்தியை தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளுக்கு தடைகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபட தடைகள் நீங்கும். மிதுன ராசி என்பர்களே, பொது பலன்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க தேர்வில் வெற்றி உண்டாகும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுவது நலம் தரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய நாள். பழைய நண்பர்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும். துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டி படித்தால் வெற்றி உண்டாகும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை தரும். கடகராசி அன்பர்களே, பொது பலன்கள். நிதி நிலைமை கணிசமாக மேம்படும். புதிய முதலீடுகள் அல்லது நிதி சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்க இது ஒரு பொன்னான காலகட்டம். எந்தவொரு சுப நிகழ்ச்சியை திட்டமிடுவதற்கு முன் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசிப்பது மிகவும் அவசியம். ஆபீஸில் உங்களுக்கு என்று ஒரு தனி அடையாளமும் மரியாதையும் தேடி வரும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களுடன் இணக்கமான சூழல் ஏற்படும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் நன்மை தரும். சனி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கடகராசி பூசம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் நிர்வாக திறமை பளிச்சிடும். பெண் ஊழியர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். உத்தியோக உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். சிவபெருமான் வழிபாடு உங்களது தலைமை பண்பை மிளிரச் செய்யும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். உணவு கட்டுப்பாட்டில் கூடுதல் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய தொழில்முறை படிப்புகளில் ஆர்வம் கூடும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, பொது பலன்கள். சவால்களை கடந்து வெற்றி பெறுவீர்கள். புதிய முதலீட்டின் மூலமாக லாபம் ஈட்டுவீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம்.
வணிகத்தில் மறு முதலீடு செய்ய நினைப்பவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். நாள்தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர வாழ்வு வளமாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். குடும்பத்தினருடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் அவசியம். உத்தியோகத்தில் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி அடைவீர்கள். சக ஊழியர்களின் உழைப்பை பாராட்டுவது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட்டு வர காரிய தடைகள் யாவும் நீங்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக பொன்னான நாள். நீங்கள் எதிர்பார்த்த உதவித்தொகை அல்லது நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய தொழில் உத்திகள் வெற்றியாகும். ராகுவின் தாக்கம் நீங்க துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கன்னி ராசி அன்பர்களே, பொது பலன்கள். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். வங்கி கடனுதவி கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். வெளிநாடு சென்று படிக்கும் மாணவர்களின் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வருவது நன்மை தரும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். குடும்பத்தில் இருந்த பழைய பகைகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழல் ஏற்படும். ஆரோக்கியம் முன்பை விட மிகவும் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பம் வரலாம். சனிக்கிழமையன்று சிவபெருமான் வழிபாடு செய்ய உத்தியோக தடைகள் நீங்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். புதிய வேலை தேடுபவர்கள் நேர்முக தேர்வுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்களின் வெளிநாட்டு கனவு நிறைவேற துர்க்கை வழிபாடு நன்மை தரும். வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பொது பலன்கள். குருவின் அருளால் பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உயர்கல்வி மாணவர்களுக்கு இந்த நாள் இணைய நாளாக அமையும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். திடீர் பணவரவு இருந்தாலும் அவசரப்பட்டு பணியிடத்தில் லீவு எடுப்பதை தவிர்க்கவும். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு சென்று வருவது நன்மை தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று விழிப்புணர்வு தேவை. குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் மற்றும் புதிய பயிற்சிகளில் சேர நல்ல வாய்ப்புகள் வரும். ஆவணங்களை சரியாக பராமரிப்பது அவசியம். நிதிநிலை திருப்திகரமாக இருக்கும். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி வழிபாடு எல்லா நன்மையும் தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொது பலன்கள். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களுடன் கவனமாக பேச வேண்டும். இடமாற்றத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாகும். நண்பர்களிடம் பேசும்போது மட்டும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். ஒருமுறை திருச்செந்தூர் சென்று வர எல்லா நன்மையும் உண்டாகும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். உத்தியோகஸ்தர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரும். முதலீடுகளில் அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு எல்லா வெற்றியையும் பெற்றுத்தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். மன அழுத்தங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நண்பர்களின் உண்மையான ஆதரவை உணர்ந்து நெகிழ்வீர்கள். குருஸ்தலங்களுக்கு சென்று வருவது நன்மை தரும். தனுசு ராசி அன்பர்களே, பொது பலன்கள். வருமானத்திற்கு புதிய வழிகள் திறக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை உடனே செய்து முடிப்பீர்கள். உங்களது திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். கலை மற்றும் எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ராயல்டி மற்றும் கமிஷன் தொகைகள் கைக்கு வரும். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். திருநாகேஸ்வரம் சென்று வருவது நல்லது. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கி பாஸின் பாராட்டு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் பேசும்போது மட்டும் வீண் பிடிவாதங்களை தவிர்ப்பது சுமூகமான சூழலை தரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட உத்தியோக உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி உத்தராடம் நட்சத்திரம். மாணவர்கள் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் சாதிப்பார்கள். புதிய முதலீடுகள் செய்வதற்கான திட்டங்கள் சாதகமாக முடியும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட காரிய தடைகள் நீங்கும்.
மகர ராசி அன்பர்களே, பொது பலன்கள். பொழுதுபோக்கு செயல்களில் ஆர்வம் கூடும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். பணியிடத்தில் சவால்களை கடந்து வெற்றி பெறுவீர்கள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பொருளாதார ரீதியாக பொன்னான வாரம். வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தினரிடம் பேசும்போது மட்டும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கவும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். உங்களின் உள்மன வலிமை கூடும். ஆபீஸில் உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கும். எதிர்ப்புகள் விலகி புதிய நண்பர்களின் சேர்க்கையும் ஆதரவும் கிட்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். மாணவர்களுக்கு கல்வித்துறையில் எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றிகள் தேடி வரும். மன அழுத்தங்கள் நீங்கி நிம்மதியான உறக்கமும் சிறந்த ஆரோக்கியமும் உண்டாகும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கும்பராசி அன்பர்களே, பொது பலன்கள். பொருளாதார பற்றாக்குறை ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான நாள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் தேடி வரும். புதிய தொழில் முயற்சிகள் கை கொடுக்கும். விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனமாக இருக்க வேண்டும். திருவாரூர் என்கண் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று வருவது நன்மை தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் பெரிய அளவில் உதவி செய்யும். பண விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்த்து செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்ப ஒற்றுமைக்கு கோபத்தை குறைப்பது அவசியம். புதன் பகவானுக்கு பச்சை பயிறு நைவேத்தியம் செய்வது நன்மை தரும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். மாணவர்களுக்கு புதனின் பலத்தால் அசாத்தியமான அறிவுத்திறனும் போட்டித் தேர்வுகளில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிட்டும். புதிய வீட்டுபயோகப் பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. மாணவர்களுக்கு மேல்படிப்பு பற்றிய சிந்தனை மேலோங்கும். மீனராசி அன்பர்களே, பொது பலன்கள். நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற நாள். உறவினர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செலவு செய்வீர்கள். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். குருவின் பலத்தால் நிதி நிலைமை உச்சம் தொடும். புதிய முதலீடுகளுக்கு ஏற்ற வாரம். உறவினர்களிடம் பேசும்போது மட்டும் உங்கள் கருத்துக்களை திணிக்காமல் நிதானமாக இருக்கவும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழிலில் புதிய திட்டங்களை தொடங்கும் முன் பெரியவர்களின் ஆலோசனை கேட்பது நஷ்டங்களை தவிர்க்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை. விநாயகப் பெருமான் வழிபாடு எல்லா வெற்றிகளையும் தரும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். மாணவர்களின் கல்வித்திறன் பளிச்சிடும். புதிய சாதனைகளை படைப்பீர்கள். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். மஞ்சள் நிற உடையணிந்து குரு பகவான் வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும்.